கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சாரா என்ற ஒரு வாலிப சகோதரி இருந்தாங்க. அவர்கள் ஒரு முறை அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது, அவங்க ஃப்ரெண்டோட ரூம்ல ஷெல்ஃப் ஃபுல்லா மருந்து மாத்திரைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. மருந்து கடையே இங்க இருக்கிறத போல இருக்கு, இத்தனை மருந்து மாத்திரை எதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. உடனே அங்க இருக்கிற மாத்திரைகள்ல ஒரு சிலவற்றை காண்பித்து, இது எதுக்காக சாப்பிட்ற மாத்திரை அப்படிங்கும் பொழுது அவங்க ஃப்ரெண்டு உடனே இது ஆன்டிபயாட்டிக், இதுக்காக சாப்பிட்றது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு க்ரீமை காமிச்சு இந்த க்ரீம் எதுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது இது ஸ்கின் அலர்ஜிக்கான க்ரீம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு பதில் கொடுத்தாங்க. எல்லா டேப்லெட், க்ரீம், ஆயின்மெண்ட்டை பத்தின நாலேஜ் அவங்க ஃப்ரெண்டுக்கு இருந்ததை கவனித்த சாரா ஒரு கேள்வி கேட்டாங்க. இவ்வளவும் வச்சிருக்க வீட்டுல, அப்புறம் எதுக்காக நீ சரீரத்துல சுகவீனத்தோடயே எப்பொழுதும் காணப்படுற? இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தா நீ என்னைக்கோ நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்னு. அப்ப அந்த ஃப்ரெண்டு சொன்னாங்க, என்னோட வாழ்க்கையே இப்படியே சுகவீனமா இருந்து முடியணும்னு இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஒரு விரக்தியோட பேசினாங்க. அப்ப சாரால் அந்த நிலைமையை கவனித்து அதன் மூலமா அறிந்து கொண்ட உண்மையை ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதாவது, நீங்க இந்த மாத்திரையெல்லாம் வச்சிருக்கிறது உண்மை, அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருக்கிறது உண்மை. ஆனா இதெல்லாம் டாக்டர் சொன்னபடி, பிரிஸ்கிரைப் பண்ணபடி எடுக்கிறீங்களான்னு கேட்கும் பொழுது அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, நான் அப்படி எதுவும் எடுக்கிறது இல்லைன்னு. மாத்திரையை ஷெல்ஃப்லயே வச்சிருந்தா, க்ரீமை ஷெல்ஃப்லயே வச்சிருந்தா உங்களுக்கு எப்படி சுகம் கிடைக்கும்? டாக்டர் சொன்னபடி அந்த கோர்ஸ் எடுத்திருந்தா தானே சுகம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, இந்த தோழி எல்லா மருந்து மாத்திரைகளும் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றது போல வாங்கி ஷெல்ஃப்ல வச்சிருந்தாங்க. சரியான நேரத்துக்கு அதை கவனித்து சாப்பிடாததுனால அந்த வியாதிகள், அந்த சரீர சுகவீனங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதற்கு ஆண்டவரை குற்றம் சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது இல்லையா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள், அறிவுரைகளை அவங்க ஃபாலோ பண்ணாததுனால, டாக்டர் சொன்னதுக்கு கீழ்ப்படியாததுனால அந்த சுகவீனம் அவங்க சரீரத்துல இருந்து கொண்டே இருந்தது. பிரியமானவர்களே, யாக்கோபு 1:22 நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள்னு எழுதப்பட்டிருக்கு. வசனங்களை நம்ம பைபிள்ல வாசிக்கலாம், கேலண்டர்ல வாசிக்கலாம், அல்லது நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணலாம், ஆலயத்துக்கு போய் தேவ செய்திகளை போதகர் சொல்லும் பொழுது கேட்கலாம், எல்லாமே இருக்கு. ஆனா அதை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருந்தோமே ஆனா நமக்கு ஆசீர்வாதம் வராது. அதன்படி செய்கிறவர்களாய், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், அதன்படி நடக்கிறவர்களாய், நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கையாய் வாழும் பொழுதுதான் ஆசீர்வாதம் வரும். பிரியமானவர்களே, அதை படித்து பார்க்கும் பொழுது 25 பாருங்க, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான்னு எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு செய்தியையும், கர்த்தருடைய வார்த்தையையும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது பாக்கியவானாய், பாக்கியவதியாய் இருப்போம். நம்முடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் வருவதை நாம் காண்போம். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, ஒவ்வொரு கூட்டங்களிலும் அல்லது ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஆலயங்களுக்கோ ஜெபமயங்களுக்கோ போகும் பொழுது கொடுக்கப்படுகிற தேவ செய்திகளை, அந்த வார்த்தைகளை, அந்த வசனங்களை எல்லாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வேதம் வாசிக்கும் பொழுது நாங்கள் வாசித்து கொண்டே போகிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வசனங்களின் படி நீர் எப்படி எங்களை வாழ சொல்லுகிறீர்களோ அப்படி நாங்கள் வாழுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் மனிதர்கள், குறைவுள்ளவர்கள், ஆனாலும் பரிசுத்த ஆவியானவராகிய நீர் எங்களுக்கு அந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து நீர் எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டும் ஆண்டவரே. உம்முடைய பாதையில் சமாதானம் இருக்கும், ஆறுதல் இருக்கும் ஆண்டவரே. அப்படியா எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளின் படி அவர்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது தடையாயிருக்கிற எல்லா
காரியங்களும் கைகூடி வருவதையும், தாமதிக்கிறவைகள் கைகூடி வருவதையும், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதையும் இந்த வருடத்தில் காண்பார்கள். அப்படியாய் ஆசீர்வதியும். இரவுல நல்ல சமாதானமும் ஓய்வும் ஆழ்ந்த உறக்கமும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.